ஓம் சாந்தி. பாபாவின் நினைவோடு 30/12/2024 முரளிக்கான கேள்வி பதில்களை பார்க்கலாம். முதல் கேள்வி, இந்த சமயத்தில் மனித ஆத்மாக்களை அலைய வைக்கிறது யார்? அவன் ஏன் அலைய வைக்கிறான்னு பாபா கேட்குறாங்க. பதில், அனைவரையும் அலைய வைப்பவன் ராவணன். ஏன்னா அவன் தானே அலைந்து கொண்டிருக்கிறான். அவனுக்கென்று எந்த வீடுமே இல்லை. ராவணனை யாரும் தந்தைன்னு சொல்ல மாட்டாங்க. தந்தை பரந்தாம வீட்டிலிருந்து தன்னுடைய குழந்தைகளை சேர வேண்டிய இடத்தை அடைய செய்ய வருகிறாரு. இப்போது உங்களுக்கு வீடு எங்கே இருக்குதுன்னு தெரிந்து விட்டதுங்கிறாங்க பாபா. ஆகையினால் நீங்கள் அலைய வேண்டியதில்லை. நாங்கள் பாபாவிடம் இருந்து முதல்ல பிரிந்தோம். இப்போது முதல்ல வீட்டிற்கு செல்லுவோம்னு நீங்கள் தான் சொல்கிறீங்க அப்படின்னு பாபா சொல்லியிருக்காங்க. நீண்ட கால கணக்கு வேண்டும் என்று பாபா கேட்பதென்ன? பதில், ஆத்மாக்களும் பரமாத்மாவும் நீண்ட காலம் பிரிந்திருக்கிறாங்க. அங்கே ஆத்மாக்கள் பாபாவோடு ஒன்றாக இருக்குதுங்கிறாங்க பாபா சாந்திதாமத்தில். பிறகு அதனுடைய நடிப்பை நடிக்கிறதுக்காக பிரிகின்றன. நீண்ட கால கணக்கு வேண்டும் இல்லையா? அதை பாபா தான் புரிய வைக்கிறாரு. இப்போது நம்ம படிப்பை படித்து கொண்டிருக்கிறோங்கிறாங்க பாபா. நல்ல விதத்தில் படிக்கக்கூடிய உங்களில் கூட வரிசை கிரமம் இருக்குது. அவர்கள்தான் முதல்ல என்னிடமிருந்து பிரிந்திருக்கிறாங்க. பிறகு அவர்கள்தான் என்னை அதிகம் நினைவு செய்வாங்க. பிறகு முதல்ல வந்து விடுவாங்க அப்படின்னு பாபா பிராமண ஆத்மாக்களை பற்றியும் சொல்லியிருக்காங்க. எதை அஞ்ஞான உறக்கம் என்று சொல்லப்படுகிறது? உலகத்தில் உள்ள மனிதர்கள் முற்றிலும் எதையுமே தெரிஞ்சிருக்கல. கும்பகர்ண உறக்கத்தில் உறங்கி கொண்டிருக்கிறாங்க. பிறகு பாபா தான் விழிக்க செய்கிறாரு. இப்போ குழந்தைங்களாகிய நம்மளையும் விழிக்க செஞ்சிருக்கிறாரு. மற்றவங்க அனைவரும் உறங்கி கொண்டிருக்கிறாங்க. நம்ம கூட கும்பகர்ண அசுர உறக்கத்தில் தான் உறங்கி கொண்டிருந்தோங்கிறாங்க பாபா. பாபா தான் நம்மளையே விழிக்க வச்சிருக்கிறாரு. குழந்தைங்களே விழித்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி நம்மளையும் விழிப்பை ஏற்படுத்தியிருக்கிறாரு. நீங்கள் சோம்பேறித்தனமாக உறங்கி கொண்டு இருக்கிறீங்கன்னு சொல்கிறாங்க பாபா. இதனை அஞ்ஞான உறக்கம்னு சொல்லப்படுது. இந்த உறக்கத்தை அனைவருமே உறங்குறாங்க. சத்யுகத்திலையும் உறங்குறாங்க. இப்போது அனைவரும் அஞ்ஞான உறக்கத்தில் இருக்கிறாங்க. பாபா தான் ஞானத்தை கொடுத்து அனைவரையும் விழிக்க செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க பாபா. நெக்ஸ்ட்டு, குழந்தைங்களாகிய நம்மை எதற்கு சமமாக பாபா மாற்ற விரும்புகிறார்? பதில், இப்போது இந்த சரீரம் எதற்கும் உதவதாக இருக்கிறது. ஆத்மாவும் அப்படி தான் இருக்குது. இரண்டுமே தூய்மையற்றதாக ஆகிட்டுதுங்கிறாங்க பாபா. ஒரேடியாக முலாம் பூசப்பட்டதாக இருக்குது. 9 கேரட் என்றும் சொல்லலாம். அதாவது மிகவும் குறைந்த மதிப்புள்ள தங்கம் அப்படிங்கிறாங்க பாபா. உண்மையான தங்கம் 24 கேரட்டாக இருக்கிறது. இப்போது பாபா குழந்தைங்களாகிய நம்மை 24 கேரட்டிற்கு சமமாக மாற்ற விரும்புகிறாரு. நம்முடைய ஆத்மாவை உண்மையிலும் உண்மையான சத்யுகத்தை சேர்ந்ததாக மாற்றுறாரு அப்படின்னு பாபா 9 கேரட்டாக இருந்த ஆத்மாவை இப்போ 24 கேரட் 916 மாற்றுறேன்னு பாபா சொல்லியிருக்காங்க. எதை திவ்ய திருஷ்டி இல்லாமல் பார்க்க முடியாதுன்னு பாபா கேட்குறாங்க. பதில், எப்படி ஆத்மாக்களை புரிந்து கொள்கிறீங்களோ அதுபோல் பாபாவையும் புரிந்து கொள்ள முடியுங்கிறாங்க பாபா. ஜொலிக்கக்கூடிய நட்சத்திரம் என்றும் சொல்கிறாங்க. மிகவும் சிறிய நட்சத்திரம் ஆகும். டாக்டர்கள் போன்றோர் பார்ப்பதற்கு நிறைய முயற்சி செஞ்சாங்க. ஆத்மாவை பார்க்குறதுக்கு முயற்சி செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் திவ்ய திருஷ்டி இல்லாமல் பார்க்க முடியாதுங்கிறாங்க பாபா. மிகவும் சூட்சமமாக இருக்குது. சிலர் கண்களின் வழியாக ஆத்மா சென்று விட்டதுன்னு சொல்கிறாங்க. சிலர் வாயின் வழியாக சென்று விட்டதுன்னு சொல்கிறாங்க. ஆத்மா வெளியேறி எங்கே போனதுன்னு பாபா கேட்குறாங்க. வேறொரு உடலில் சென்று பிரவேசமாகுது. இப்போது நம்முடைய ஆத்மா மேலே சாந்தி தாமத்திற்கு சென்றுவிடும்னு பாபா சொல்லி புரிய வைக்கிறாங்க. எதை கணக்கிட முடியாதுன்னு பாபா கேட்குறாங்க.
பதில், நாடகத்தின் சக்கரம் சுத்துது. வரிசை கிரமமான முயற்சியின்படி சம்பூர்ண நீர்விகாரியாக ஆகணும். விகாரியிலிருந்து நீர்விகாரியாகவும் நீர்விகாரியிலிருந்து விகாரியாகவும் இந்த 84 பிறவிகளுடைய நடிப்பு எண்ணிலடங்காத முறை நடித்திருக்கிறோம் அப்படிங்கிறாங்க பாபா. அதை கணக்கிடவே முடியாதுன்னு சொல்கிறாங்க. மக்கள் தொகையை கூட கணக்கிட்டு விடுறாங்க. மற்றபடி நம்ம எப்படி தமோ பிரதானத்திலேருந்து சதோ பிரதானம் ஆனோம், சதோ பிரதானத்திலேருந்து தமோ பிரதானமாகவும் எத்தனை முறை ஆகியிருக்கிறோன்னு கணக்கெடுக்க முடியாதுங்கிறாங்க பாபா. இது 5000 வருடங்களின் சக்கரம்னு பாபா சொல்கிறாரு. இதுதான் சரியானது. லட்சக்கணக்கான ஆண்டுகளின் விஷயத்தில் நினைவில் வச்சுக்கொள்ளக்கூடாதுன்னு பாபா சொல்லியிருக்காங்க. ததத்துவம் என்பதன் அர்த்தம் என்ன என்று பாபா கேட்டிருக்காங்க. அதுக்கான பதில், பிரம்மா விஷ்ணு சங்கர் அவர்களுள் என்ன சம்பந்தம்னு பாபா கேட்டிருக்காங்க. இந்த விஷ்ணுவின் 2 ரூபம் லக்ஷ்மி நாராயணன்கிறத நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். இதே விஷ்ணு தான் தேவதையிலிருந்து பிறகு இது பிரம்மாவாக ஆகிறாரு. அந்த விஷ்ணு சத்யுகத்தை சேர்ந்தவராக இருக்கிறாரு. பிரம்மா கலியுகத்தை சேர்ந்தவராவார். பிரம்மாவிலிருந்து விஷ்ணுவாக ஆவது 1 வினாடியில். பிறகு விஷ்ணுவிலிருந்து பிரம்மாவாக ஆகிறதுக்கு 5000 ஆண்டுகள் ஆகுதுங்கிறாங்க பாபா. இதுதான் ததத்துவம். ததத்துவம் என்பதன் அர்த்தம் அதுதான் நான் தான் அது என்பதாகும். ஒரு பிரம்மா மட்டும் அப்படி ஆகிறாருன்னு கிடையாது. இந்த விஷயங்கள் ஒரு பாபாவை தவிர வேறு யாருமே புரிய வைக்க முடியாதுன்னு பாபா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, எதில் பிறவிகளாக ஏமாற்றம் அடைந்தோம்னு பாபா கேட்பதென்ன? பதில், நான் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபவனாக இருக்கிறேன், என்னை நினைவு செய்யுங்கள் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. இதன் மூலம் காலியாகிவிட்ட நம்முடைய பேட்டரி நிரம்பிடும்னு சொல்கிறாங்க. நம்ம சதோ பிரதானமாக ஆகிவிடுவோன்னு பாபா சொல்லியிருக்காங்க. தண்ணீரின் கங்கையின் பிறவிகளாக ஏமாற்றம்தான் அடைஞ்சிருக்கிறீங்க, ஆனால் தூய்மையாக ஆக முடியலை. தண்ணீர் எப்படி தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கக்கூடியதாக ஆக்க முடியும்னு கேட்குறாங்க பாபா. ஞானத்தின் மூலம்தான் சத்கதி ஏற்படுதுன்னு பாபா பிறவியாக கங்கையில் நீராடுவதன் மூலமாக ஏமாற்றம் அடைஞ்சிருக்கோன்னு பாபா சொல்லியிருக்காங்க. பகவானை என்னென்ன பெயர்களில் சொல்கிறார்கள்? பழைய உலகத்தை மாற்றி புதிய உலகமாக்க வேண்டும் பாபாவோட வேலை. பகவானை மந்திரவாதி, பொற்கொள்ளர், வியாபாரி என்று சொல்கிறாங்க. மந்திரவாதி தான் இல்லையான்னு பாபா தன்னை சொல்லிக்கிறாங்க. பழைய உலகமான நரகத்தை மாற்றி சொர்க்கமாக மாற்றிடுறாரு. எவ்வளோ பெரிய மந்திரம் போட்டு இந்த கலியுகத்தை சொர்க்கமாக மாத்துறேன்னு பாபா சொல்லியிருக்காங்க. ஆரம்பத்தில் குழந்தைகள் எதில் சென்று வந்ததாக பாபா கேட்குறாங்க. பதில், ஆரம்பத்தில் குழந்தைங்க அடிக்கடி தங்களுக்குள்ள ஒன்றாக அமர்ந்து வைகுண்டத்திற்கு சென்று கொண்டிருந்திருக்காங்க. இதை பார்த்து பெரிய பெரிய வீட்டை சேர்ந்தவங்களும் தங்களுடைய குழந்தைங்களை அனுப்பி வைத்திருக்கிறாங்க. அதனால் அது பெயரே ஓம் நிவாஸ்னு பேர் வச்சிருக்கிறாங்க. நிறைய குழந்தைங்க வந்தாங்க. பிறகு பிரச்சனைகள் ஏற்பட்டது. குழந்தைங்களும் படிக்க வைக்கப்பட்டது. தாங்களாகவே தியானத்தில் டிரான்ஸில் சென்று வந்தாங்க. இப்போது இந்த தியானம், காட்சி போன்ற நடிப்பையெல்லாம் நிறுத்திட்டோன்னு சொல்லி பாபா சொல்லியிருக்காங்க. துக்கம் அளிப்பவன் எப்பொழுதும் என்ன செய்யப்படுகிறான்னு பாபா கேட்குறாங்க. அதுக்கான பதில், புதிய உலகத்தில் இருக்கிறது சுகம், பழைய உலகத்தில் இருப்பது துக்கம். அப்படியின்றி யார் சுகம் அளிக்கிறாரோ அவரே துக்கமும் அளிக்கிறாரு அப்படிங்கிறது இல்லை. சுகத்தை தந்தை கொடுக்கிறாரு. துக்கம் அளிக்கிறது மாயை ராவணன் ஆவான். அந்த எதிரிக்கு கொடும்பாவி செய்து ஒவ்வொரு வருடமும் எரிக்கிறாங்க. துக்கம் அளிப்பவன் எப்பொழுதுமே எரிக்கப்படுவான். அவனது ராஜ்யம் முடிவடையும் பொழுது அவன் எப்பொழுதுமாக முடிந்து போய்விடுறான் அப்படின்னு பாபா துக்கம் அளிக்கிற ராவணனை எப்பொழுதுமே எரிக்கிறாங்கன்னு பாபா பதில் சொல்லியிருக்காங்க. எந்த வார்த்தை மிகவும் இனிமையானது? எந்த வார்த்தை சொல்வதால் ஆஸ்தி நினைவுக்கு வராதுன்னு பாபா கேட்டிருக்கிறாங்க. அதுக்கான பதில், அல்ஃப் தந்தை. இதை பற்றிய விஷயம் மட்டும்தாங்கிறாங்க பாபா. முகமதியர்கள் கூட எழுந்து அல்லாவை நினைவு செய்யுங்கன்னு சொல்கிறாங்க.
தாங்களும் அதிகாலையில் எழுந்திருக்கிறீங்க அப்படின்னு நம்மளை பாபா சொல்கிறாங்க. அவர்கள் அல்லாஹ் அல்லது குதாவை நினைவு செய்யுங்கன்னு சொல்கிறாங்க. நம்ம தந்தையை நினைவு செய்யுங்கன்னு நம்ம சொல்கிறோங்கிறாங்க பாபா. பாபாங்கிற வார்த்தை தான் மிகவும் இனிமையானதாக இருக்குதுங்கிறாங்க. அல்லான்னு சொல்கிறதுனால ஆஸ்தியெல்லாம் நினைவுக்கு வராது, பாபான்னு சொல்கிறதுனால ஆஸ்தி நினைவுக்கு வந்துடுது. முகமதியர்கள் தந்தைன்னு சொல்கிறது கிடையாது. அவங்க பின் அல்லாஹ் மியா என்பார்களாம். மியா, பிபி இந்த அனைத்து வார்த்தைகளும் பாரதத்தில் தான் இருக்குதுன்னு பாபா சொல்லி புரிய வைக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு எதற்கு செலவு இல்லை, எதற்கு செலவு அதிகம் அப்படின்னு பாபா கேட்டிருக்காங்க. அதுக்கான பதில், பாரதத்திலோ கல் மண்ணை கூட பகவான்னு நினைத்து கொண்டுடுறாங்க. சிவலிங்கம் கூட கல்லுனால தான் ஆயிருக்குது. இந்த கல்லில் பகவான் அமர்ந்திருக்கிறாருன்னு நினைக்கிறாங்க. பகவானை நினைவு செய்யும் பொழுது கல் தான் முன்னாடி வந்துடுது. கல்லினை பகவான்னு நினச்சி பூஜை பண்ணுறாங்க. கல் எங்கேருந்து வருதுன்னு பாபா கேட்குறாங்க. மலைகளின் அருவியில் விழுந்து விழுந்து வழவழப்பான உருண்டையாக ஆகி வந்துடுது. பிறகு இயற்கையான ஒரு அடையாளமாகவும் அது ஆயிடுது. தேவி தேவதைகளின் விக்கிரகங்கள் இது போல் ஆகிறது கிடையாதுங்கிறாங்க பாபா. கல்லை செதுக்கி செதுக்கி காது, வாய், மூக்கு மற்றும் கண் ஆகியவைகள் எவ்வளவு அழகாக வடிவமைக்கிறாங்க. நிறைய செலவு செய்கிறாங்க. தேவதைகளுடைய விக்கிரகத்துக்கு நிறைய செலவு செய்கிறாங்கங்கிறாங்க பாபா. சிவபாபாவின் விக்கிரகத்திற்கு பெரிய செலவு எதுவும் கிடையாதுன்னு சொல்லி பாபா தன்னுடைய விக்கிரகத்திற்கு செலவு இல்லைன்னு, தேவதைகளுடைய விக்கிரகத்திற்கு செலவு அதிகம்னு சொல்லி புரிய வை. ருத்ரமாலை, ருண்டமாலை பற்றி பாபா கேட்டிருப்பது என்ன? பதில், நம்முடையது ருத்ரமாலை கூட இந்த தாரணைக்கு ஏற்பவே அமையுதுங்கிறாங்க பாபா. ஒன்று ருத்ரமாலை ஆகும், மற்றொன்று ருண்டமாலை ஆகும். ஒன்று பிரதர்ஸ் சகோதரர்களுடையதுங்கிறாங்க, மற்றொன்று பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் சகோதரிகளுடையதுன்னு சொல்லி பாபா ருத்ரமாலை, ருண்டமாலைக்கு அர்த்தம் சொல்லியிருக்காங்க. யாருடைய உடல் இன்னும் பாதுகாக்கப்படுகிறதுன்னு பாபா கூறும் விளக்கம் என்ன? பதில், கிறிஸ்தவர்களில் ஒரு செயின்ட் சேவியர் இருந்திருக்கிறாரு. அவருடைய உடல் இன்னும் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்குங்கிறாங்க பாபா. அவருக்கும் கோவில் போல் அமைக்கப்பட்டிருக்கு. யாருக்கும் காண்பிக்கிறதே இல்லை. அவருடைய பாதங்கள் மட்டும்தான் காண்பிக்கிறாங்க. யாராவது பாதத்தை தொட்டு வணங்கினாங்க அப்படின்னா நோய் ஏற்படாதுன்னு சொல்கிறாங்களாம். பாதங்களை தொடுறதுனால வியாதியிலிருந்து லேசானவராக ஆகிடுறாங்க. எனவே அவரது அருள்னு அதை நினைக்கிறாங்க. பாவனைக்கான பலன் கிடைச்சிடுதுங்கிறாங்க பாபா. நிச்சய புத்தி உடையவர்களாக ஆகிவிடும் பொழுது கொஞ்சம் நன்மையும் ஏற்படுதுங்கிறாங்க. மற்றபடி அப்படியே ஆயிடுச்சுன்னா ஏராளமான பேர் அங்கே வந்துடுவாங்க, மேலாக ஏற்பட்டுடுமேன்னு பாபா சொல்கிறாங்க. தந்தையும் இங்கே வந்திருக்கிறாரு, பிறகும் எவ்வளோ ஏராளமான பேர் வர்றதில்லை. ஏராளமானவர்கள் வருவதற்கு இடம் கூட இங்கே இல்லை. ஏராளமானோர் ஆகிவிடுவதற்கான நேரம் வரும் பொழுது விநாசம் ஆகிவிடுதுன்னு பாபா சொல்லி உதாரணத்தோடு விளக்கம் கொடுத்துருக்காங்க. நாம் பாபாவிடம் எதை கூறிவிட்டால் லேசானவர் ஆகிவிடுவோம்னு பாபா கேட்பதென்ன? பதில், ஒரு சிலரோ தந்தையிடம் வந்து கூறவும் செய்கிறாங்க. கூறவே இல்லை என்றால் 100 மடங்கு தண்டனை ஏற்பட்டுடுங்கிறாங்க பாபா. ஏதாவது பாவச்செயல் ஏற்பட்டு விட்டால் தந்தையிடம் உடனே சொல்லிடணும். எல்லா குழந்தைங்களுக்கும் பாபா இதை தான் சொல்கிறாரு. தந்தை அவினாஷி வைத்தியராக இருக்கிறாரு. சர்ஜனிடம் சொல்லிடுறதுனால நம்ம லேசாயிடுவோன்னு பாபா சொல்கிறாங்க. சங்கமயுகம் உள்ளவரையும் தந்தையிடம் எதையுமே மறைக்கக்கூடாது. யாராவது மறைக்கிறாங்க என்றால் தந்தையின் உள்ளத்தை வென்றுவிட முடியாதுன்னு பாபா சொல்லியிருக்காங்க. எதற்கான விஷயமே இல்லை என பாபா கூறுவதென்ன? பதில், தந்தை என்ன சொல்கிறாங்கன்னா, தயை, கிருபை அல்லது ஆசீர்வாதத்தின் விஷயம்லாம் இருக்கிறது இல்லைங்கிறாங்க பாபா. சுயம் தங்கள் மீதே தயை, கிருபை அல்லது ஆசீர்வாதம் அளித்து கொள்ளணும். தந்தையோ ஒவ்வொரு குழந்தையும் முயற்சி தான் செய்ய வைக்கிறாரு. ஒரு சிலரோ புருஷார்த்தம் செய்து தந்தையின் உள்ளத்தை வென்று விடுகிறார்கள். ஒரு சிலரோ புருஷார்த்தம் செய்து செய்து இறந்தும் போயிடுறாங்க. தந்தையோ ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒன்று போல தான் கற்பிக்கிறேன்னு சொல்லி புரிய வைக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, எதன் மூலம் சர்வ சக்திகளையும் பெற்று சதா சக்திசாலி ஆத்மா ஆக முடியும்னு பாபா கேட்குறாங்க. பதில், அனைத்து பிராப்திகளையும் பெற ஒருமுக சக்தியை அதிகரிக்கணுங்கிறாங்க பாபா.
இந்த ஒருமுக சக்தி தடைகளை சுலபமாகவே களையுது. உழைப்பெல்லாம் தேவைப்படாதுங்கிறாங்க. ஒரு தந்தையின்றி வேறு யாருமே இல்லை என்ற நிலை சுலபமாக அனுபவமாகும். ஒரே சீரான மனோநிலை சுலபமாகவே அமையும். அனைவர் பொருட்டும் நன்மை செய்யும் உள்ளுணர்வு, சகோதரர் எனும் பார்வையும் அமையும். ஆயினும் அத்தகைய ஒருமுகத்தன்மை பெற தன் மனம் புத்தியை தன் கட்டுப்பாட்டில் வைக்கும் அளவுக்கு சக்திசாலியாக இருக்கணுங்கிறாங்க பாபா. கனவிலும் நொடி பொழுதும் சலனம்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, நாம் மாஸ்டர் வள்ளல் ஆகுவதற்கு நாம் எந்த குணமுடையவராக ஆக வேண்டும் அப்படின்னு பாபா கேட்குறாங்க. பதில், எப்படி தந்தைக்கு கருணை உள்ளம் உடையவர் சொல்கிறாங்களோ அதே மாதிரி குழந்தைங்களாகிய நம்ம கூட மாஸ்டர் கருணை உள்ளம் உடையவங்களாக இருக்கிறோங்கிறாங்க பாபா. யார் கருணை உள்ளம் கொண்டிருப்பாங்களோ அவர்களே நன்மை செய்யக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. தீமை செய்பவர்களை கூட அவங்களால மன்னிக்க முடியும். அவர்கள் மாஸ்டர் ஸ்நேகத்தின் கடலாக இருப்பாங்க. அவர்களிடம் ஸ்நேகத்தை தவிர வேறு எதுவுமே இருக்க முடியாது. தற்சமயம் செல்வத்தை விட ஸ்நேகத்தின் அவசியம்தான் அதிகமாக இருக்குதுங்கிறாங்க பாபா. எனவே மாஸ்டர் வள்ளலாகி அனைவருக்கும் ஸ்நேகத்தை கொடுத்து கொண்டே போகணுங்கிறாங்க. யாருமே வெறுங்கையுடன் திரும்பி போகக்கூடாதுன்னு பாபா சொல்லியிருக்காங்க. அச்சா, ஓம் சாந்தி.